ஓம் சாந்தி. 5/10/22 இன்று விசேஷமான நாள். எந்த நாள்? என்ன நாள் இன்றைக்கு? விஜயதஷ்மி. அதாவது நம்முடைய வெற்றி அடைந்த ஞாபகார்த்த தினம். வெற்றி அடைந்தது நாம, அதனுடைய ஞாபகார்த்தத்தை இன்று வரை மனிதர்கள் அல்லது பாரதம் முழுவதும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? கொண்டாடிட்டுருக்காங்க. அதை பார்த்து அப்போ நாம் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அதனால் அதனுடைய நினைவார்த்தமாக தான் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? கொண்டாடிட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணணும்? ஒரு பக்கம் குஷி, ஒரு பக்கம் போதை, இன்னொரு பக்கம் மீண்டும் நாம் ராவணன் மீது வெற்றி அடையணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ராவணன் கூட யுத்தம் பண்ணக்கூடிய அது ஒரு அப்படியும் ஒன்று இருக்குமா? ராவணன் கூட யுத்தம் அப்படின்னா இந்த இப்போ ஏஜில் இந்த யுகத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமா அப்படின்ற ராவணன் இப்போ இருக்கிறானா அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. அதனால ஒரு பக்கம் நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கவும் செய்யணும். ஆகையில இன்றைய நாள் நமக்கு நம்முடைய வெற்றி அடைந்த நாள் அப்படின்னு சொல்லும் போது இனி ஃபுல் டே எப்படி இருக்கணும்? வெற்றினாலே மகிழ்ச்சி, ஊக்கம், உற்சாகம், சந்தோஷம் லேசாக பறந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். தொலைநோக்கு பார்வையுடைய புத்தி என்றால் என்ன மற்றும் விஷால புத்தி என்றால் என்ன? தொலைநோக்கு பார்வையுடைய புத்தி என்றால் என்ன? மேலும் விஷால புத்தி என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, இப்படிப்பட்ட நாயகன் மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும் என்று பாபா ஏன் கூறுகிறார்? இப்படிப்பட்ட நாயகன் மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும் என்று பாபா ஏன் கூறுகிறார்? மூன்றாவது, ஏறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான்காவது, குழந்தைகளுக்கு நிறைய குஷி இருக்கிறது ஏன்? குழந்தைகளுக்கு நிறைய குஷி இருக்கிறது ஏன்? அஞ்சாவது, சௌபாகியசாலி ரதம் என்று ஏன் பாடப்பட்டிருக்கிறது? சௌபாகியசாலி ரதம் என்று ஏன் பாடப்பட்டிருக்கிறது? ஆறாவது, பாரலோகீக தந்தை எதற்காக வந்திருக்கிறார்? பாரலௌகீக தந்தை எதற்காக வந்திருக்கிறார்? ஏழாவது, பிராமணர்களுடைய பறக்கும் கலைக்கான ரெக்கைகள் எது? பிராமணர்களுடைய பறக்கும் கலைக்கான ரெக்கைகள் எது? எட்டாவது, ஊக்கம் உற்சாகம் என்ன செய்கிறது? ஊக்கம் உற்சாகம் என்ன செய்கிறது? fill up the blanks. யார் தேவதா குலத்தை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் டேஷ். யார் தேவதா குலத்தை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் டேஷ். இரண்டாவது, இப்போது நீங்கள் டேஷ் ஆகிறீர்கள், பிறகு டேஷ் ஆகிறீர்கள். இப்போது நீங்கள் டேஷ் ஆகிறீர்கள், பிறகு டேஷ் ஆகிறீர்கள். எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ அதுவரை டேஷ். எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ அதுவரை டேஷ்.
4வது, சத்யுகத்தில் டேஷ் என்ற வார்த்தை இருக்காது. சத்யுகத்தில் டேஷ் என்ற வார்த்தை இருக்காது. 5வது, டேஷ் பிராமணர்களுடைய மிக பெரிய சக்தி. டேஷ் பிராமணர்களுடைய மிக பெரிய சக்தி. 6வது, டேஷ் நிலையின் பயிற்சியாளர்களுக்கு டேஷ் நிலையின் பயிற்சியாளர்களுக்கு டேஷ் கவர்ந்தெழுக்க முடியாது. டேஷ் கவர்ந்தெழுக்க முடியாது. கேள்விகளுக்கான பதில். முதல் கேள்வி, தொலைநோக்கு பார்வையுடைய புத்தி என்றால் என்ன மற்றும் விஷால புத்தி என்றால் என்ன? தொலைநோக்கு புத்தி என்றால் தூரத்தில் வசிப்பவரின் நினைவில் இருப்பது. விஷால புத்தி என்றால் முழு உலகத்தின் முதலிடை கடையின் ஞானம் புத்தியில் இருப்பது. 2வது, இப்படிப்பட்ட மணவாளன் மீது அல்லது நாயகன் மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும் என்று பாபா ஏன் கூறுகிறார்? ஏனென்றால் ஒருவரிடம் இருந்தே அனைத்து பிராப்திகளும் கிடைத்து விடுகிறது. ஏறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜம்ப், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப். ஒரு செகண்ட்ல ஜம்ப் தான். பாபா ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் சொல்ல, ஒரு ஜம்ப் இல்லையா? அதை அந்த சல்லாங் மாறினான்றாங்க அப்படின்னா அது லாங் ஜம்ப். அப்படின்னா சாதாரண ஜம்ப் இல்லை, அதனுக்கு ஜம்ப் தான் சொல்கிறார் பாபா. ஒரு வினாடியில் ஜம்ப் செய்ய வேண்டும். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலைக்கு தாண்டி சென்று விட வேண்டும். அதுதான் லாங் ஜம்ப். 4வது, குழந்தைகளுக்கு நிறைய குஷி இருக்கிறது. ஏன் இருக்கா? ஏனென்றால் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் பரமாத்மா என்று சொல்கிறார்கள், ஆனால் அறியவில்லை. 5வது, சௌபாகியசாலி ரதம் என்று ஏன் பாடப்பட்டிருக்கிறது? அதனால பாக்யசாலி ஆயிட்டார் இல்லையா? பிரம்மாவனுடைய உடல்ல நான் அதாவது நான் பிரவேசம் செய்கிறேன். அவர் சரீரம் கொடுத்ததற்காக அவருக்கு நான் வாடகை கொடுத்துட்றேன். அதனால அவர் பாக்யசாலி ரதம் என்று பாடப்பட்டிருக்கு. பார்லோகிக்க தந்தை எதற்காக வந்திருக்கிறார்? உங்களை தூய்மையாக்கி திரும்பி அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். 7வது, பிராமணர்களுடைய பறக்கும் கலைக்கான ரெக்கைகள் எது? ஊக்கம், உற்சாகம். 8வது, ஊக்கம் உற்சாகம் என்ன செய்கிறது? புயலை பரிசாக்கி விடுகிறது. பிரச்சனைகளை கேளிக்கை என்று அனுபவம் செய்விக்கிறது. ஃபில் தி பிளாங்க்ஸ். யார் தேவதா குலத்தை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் டேஷ் ஞானத்தை புரிந்து கொண்டு பிராமணர்கள் ஆகிறார்கள். 2வது, இப்போது நீங்கள் டேஷ் ஆகிறீர்கள், பிறகு டேஷ் ஆகிறீர்கள். ஞான கடல் ஆகிறீர்கள், பிறகு சுகம் சாந்தியின் கடல் ஆகிறீர்கள். 3வது, எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ அதுவரை டேஷ் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய முடியாது. 4வது, சத்யுகத்தில் டேஷ் என்ற வார்த்தை இருக்காது. மரணம் என்ற வார்த்தை இன்னும் 2-3 சொன்னாங்க. பட் இருந்தாலும் வைரம் போன்று மாறணும், ஞானம் இதனால. பட் ஆப்ட் மரணம். டேஷ் பிராமணர்களுடைய மிக பெரிய சக்தி. 6வது, டேஷ் நிலையின் பயிற்சியாளர்களுக்கு டேஷ் கவர்ந்தெழுக்க முடியாது. அஷரீரி நிலையின் பயிற்சியாளர்களுக்கு ஷரீரத்தின் கவர்ச்சி கவர்ந்தெழுக்க முடியாது. ஓம் சாந்தி.